ஹாய் மேபர்ஸ். இன்னைக்கு ஜூலை 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த மாதிரி காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி அன்னையோட நம்மளோட மேரேஜ் கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னு. இப்போ விஜய் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. ரெண்டு பேரும் அப்படியே கண் கலங்கி போய் என்ன பண்றதுன்னே அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. இப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நானே இங்க இருந்து எங்க போறதுன்னே தெரியாம இருக்கிறேன். அந்த காம்பவுண்ட்ல கூட நாங்க இருப்போமான்னு தெரியல. நாங்க இங்க இருந்து எங்க குடும்பமா கிளம்பி தானே ஆகணும். ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லி நினைச்சா, அதுக்கும் எங்களுக்கு வந்து இது இல்ல. நாங்க எங்க போவோம்னு கூட தெரியல. நீங்க என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னோனே, இப்ப உடனே விஜய் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி, "காவேரி சும்மா இரு" அப்படி சொல்லிட்டு, "கொஞ்சம் அமைதியா இருக்கியா?" அப்படி சொல்லி கத்துறாரு. உடனே காவேரி என்னங்க அப்படின்னோடனே, "நீ என்ன சொன்ன கொடைக்கானல்ல வச்சுன்னோடனே" ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. இனிமே இந்த கான்ட்ராக்ட் பத்தி பேச மாட்டேன்னு சொன்னல. இன்னும் நம்மளோட கான்ட்ராக்ட் முடிய 4 மாசம் இருக்குல்ல. ப்ராமிஸ கீப் அப் பண்ணு சொல்லிட்டு கோவமா அங்கருந்து போயிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில காவேரி வந்து யமுனாவ பார்க்கறதுக்காக வராங்க. அவ வந்து படிச்சுட்டு இருக்கறாங்க. "என்னடி விழுந்து விழுந்து படிக்கிறியாம்ல, அம்மா சொன்னாங்கன்னோனே, நீ எனக்கு குடுத்து ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கலக்கா, அதுக்காண்டி தான் நான் படிக்கிறேன்னோனே, இப்ப தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்கும்போதே கங்கா வந்துடுறாங்க. இப்ப கங்கா வந்தோனே, "என்னக்கா ஏதோ சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டேன், என்ன?" அப்படின்னோனே, இப்ப யமுனா டக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி குமரன் மாமா சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னோனே, "என்னக்கா சொல்ற? உண்மைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே சந்தோஷத்துல கேட்கறாங்க. "ஆமாடி, நான் உனக்கு சஸ்பென்ஸா சொல்லலாம்னு நெனச்சேன். இவ பாரு எப்படி டக்குன்னு போட்டு உடைச்சுட்டான்னோனே, சரி விடுக்கா, இப்ப கூட எனக்கு வந்து சர்ப்ரைஸா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இங்க வீட்டுக்கு வரும்போது, இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அஜய் ராகினிய வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அவங்க ராகினி வந்து அஜய பிடிச்சு கீழ தள்ளி விட்டுருந்தாங்க. அப்போ அவர் கீழ விழும்போது காவேரி ஓடி வந்து தூக்கி விட்டுரு, "உனக்கு இது நல்லா வேணும். நான் தான் சொன்னேன்ல, இவளெல்லாம் கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. நீ என்ன கேட்டியான்னு" சொல்லி திட்டுறாங்க. அப்புறமா அஜய் உள்ள போயிடுறாரு. இப்ப ராகினி கிட்ட வந்து, "ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லி கேட்டோனே, இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அஜய் என்ன எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணானோ, அதே மாரி தான் நீ விஜய் ஏதோ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்க. நீனா இந்த காம்பவுண்டுக்குள்ளே வர்றதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. வெளியில நின்னு அப்பளம் விக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாதுன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் எதனாச்சும் செஞ்சிருக்கேன் நீ வந்து கண்டுபிடிச்சு யார்கிட்ட போய் சொல்லுவ? தாத்தா கிட்டயா? இல்ல பாட்டி கிட்டயான்னோனே, உன் புருஷன் கிட்ட தான் சொல்லுவேன்" அப்படின்னு ராகினி சொன்னோனே, "அது கரெக்ட்டா சரியா நீ எதனாச்சும் கண்டுபிடிச்சன்னா ஃபர்ஸ்ட்டு போய் என் புருஷன்ட்ட போய் சொல்லிரு. மறந்துறாத" அப்படி சொல்லிட்டு ராகினி கிண்டலா பேசிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. இங்க கடையில என்ன ஆகுதுன்னா, அந்த சீரியல் காஸ்டியூமர் வந்து மறுபடியும் குமரன் கால் பண்ணி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் தச்சு குடுக்க சொல்றாரு. அப்போ இங்க என்னாங்கன்னா குமரன் வந்து கேட்குறாரு, எப்போ வந்து அந்த சீன் வரும் அப்படின்னோனே, "இன்னைக்கு நைட்டே வந்துருப்பா, உன்ட்ட சொல்ல மறந்துட்டேன்" அப்படின்னோனே, இப்ப குமரன் பயங்கர சந்தோஷத்துல எல்லாருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அப்ப விஜய் இங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிறாரு. அப்ப காவேரி ஓடி வந்து, "இந்த மாரி எங்கேயோ அவசரமா வெளியில போறீங்களா? இந்த மாரி எங்க மாமா வந்து சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காராம். பார்த்து அவரு சஜஷன் சொல்ல சொன்னாருன்னோனே." உண்மையா அவ சொல்றா. அவரு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ல சீரியல்லலாம் நடிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, எங்க மாமா வந்து ஸ்கூல் டேஸ்லயே அப்படி நடிப்பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் குடுக்குறாங்க. ஒரு சின்ன ரோல்ல வந்துட்டு போறதா இருந்தா, அவர் ஏன் இவ்ளோ சஸ்பென்ஸா வச்சிருக்க போறாரு? ஏதோ பெரிய ரோல் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறாருன்னோனே, இப்ப விஜய் அப்படியா சொல்ற? வா போய் பார்த்துரலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்லன்னோனே, நீங்க நம்பவே இல்லல்ல, கிண்டல் பண்றீங்களா? பார்க்கலாம் சொல்லிட்டு, காவேரி அப்படி ஸ்டைலா வாங்கன்னு சொல்லி கை காட்டிட்டு முன்னாடி போறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.